இன்று பிரதோஷம். ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் பிரதோஷத்தன்னைக்கு நம்ம நினைந்து இறைவனை வழிபட வேண்டிய ஒரு பதியத்தை சொல்லி அதனுடைய நுட்பமான பொருள்களை எல்லாம் விளங்கச் செய்து இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் முயன்று வருகிறோம். அந்த வகையில ஞானசம்பந்த பெருமான் அருளிய மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்றுனை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களைவாய் நெடுங்களம் மேயவனே என்ற பதிகத்தில் வரக்கூடிய பாடல்களை ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு பாடலா சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன். அதுல இன்னைக்கு 10வது பாடல். ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி ஞானசம்பந்த பெருமான் பதிகங்கள்ல எல்லாத்துலயும் 10வது பாடல் சமணர்களிடமிருந்தும் புத்தர்களிடமிருந்தும் சைவ சமயத்தை பின்பற்றுவோர்களும் சைவ சமயத்தையும் இறைவனர்களால் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வைக்கப்படுகின்ற பாடல். அப்ப இந்த பாடலை பாடி இன்று அந்த பிரதோஷ வழிபாடு செய்தோமேயானால் பிற சமயத்தின் மேல் நாட்டம் வராமலும் பிற சமயத்தின் பால் உள்ளவர்களுடைய வாதுரைகள் அவங்களுடைய பிரச்சாரங்களையும் நாம் எதிர்கொண்டு மேன்மைகள் சைவ நீதியை விளங்குக உலகமெல்லாம் என்று சைவ நீதியை பரப்பதற்குரிய தன்னம்பிக்கையும் வலிமையும் சக்தியும் நமக்கு வரும். அப்போ இந்த பாடலை இன்னைக்கு பார்த்துவிட்டு இந்த மறையுடையாய் தோளுடையாய் இந்த பதியத்தை பாடுவதனால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை 11வது பாடலா வைத்திருக்கிறார். அப்ப இந்த 2 பாடலையும் தான் இன்னைக்கு பார்த்து இந்த பதியத்தை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அடுத்த பிரதோஷத்தன்னைக்கு வேறொரு பதியத்தை எடுத்துக்கொண்டு ஒன்னொன்றாக பார்த்துட்டு வர போறோம். அப்ப இன்னைக்கு அந்த மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களைவாய் நெடுங்களம் மேயவனே என்ற பதியத்தில் வரக்கூடிய 10வது பாடல். அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை பார்ப்போம். வெஞ்சொல் தஞ்சொல்லாக்கி நின்ற வேடமில்லா சமனும் தஞ்சமிலா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சலில்லா வாய்மொழியால் தோத்திர நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களைவாய் நெடுங்களம் மேயவனே. பாடலினுடைய சாராம்சம் என்ன? தோத்திரம் நின்னடியே வைப்பார், தோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களைவாய் நெடுங்களம் மேயவனே. உன்னை புகழ்ந்து பாடி உன்னுடைய பாதார விந்தங்களையே சரணடையக்கூடியவர்களுடைய துன்பங்களை எல்லாம் நீ தீக்குவாயப்பா. நெடுங்களம் என்ற ஊரில் வீற்றரில் இருக்கிற ஆதிசிவனே, நெடுங்களன் ஆதரே என்பதுதான் வேண்டுகோள். அதுல சமணர்களும் பௌத்தர்களும் எப்படிப்பட்டவர்கள், அவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது முதல் 3 வரியில வைக்கிறார். வெஞ்சொல் தஞ்சொல்லாக்கி நின்ற வேடமில்லா சமனும், வெஞ்சொல் தஞ்சொல் ஆக்கி நின்ற வேடமில்லா சமனும். பார்த்தாலே கொஞ்சம் ஆழ்ந்து படித்து பார்த்தால் பொருள் விளங்கிவிடும். வெஞ்சொல்
தஞ்சொல்லாக்கி நின்ற வேடமில்லா சமனும். வெஞ்சொல் என்றால் கொடுமையான வார்த்தைகள். கொடுமையான வார்த்தைகளையே தம் சொல் தம்முடைய வார்த்தைகளாக தினந்தோறும் பேசி பிற மதத்தவரான சைவ சமயத்தை சார்ந்தவர்களை துன்புறுத்துகின்ற தங்களுடைய துறவு கோலத்திற்கு முற்றிலும் பொருத்தமில்லாத சமணர்களும். எப்படி பாருங்க, பார்க்கறதுக்கு சாதுக்கள் மாதிரி இருப்பாங்க அந்த சமணர்கள், ஆனா கொடுமை புரிவாங்க. சமணர்கள் தான் பல்வேறு துன்பங்களை மக்களுக்கு, இந்த சிவனடியார்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள். திருநாவுக்கரசரை கொண்டு போய் கல்லை கட்டி கடல்ல போட்டாங்க, அப்புறம் சுண்ணாம்பு காலவாயில்ல போட்டாங்க. ஞான சம்பந்தருக்கும் பல இடர்களை எல்லாம் வைத்தாங்க. ஞான சம்பந்தருக்கு கூடிய வீட்டுக்கு தீ வச்சாங்க. அப்ப தங்களுடைய சாதுவான வேடத்திற்கு பொருத்தமில்லாத செயல்களை எல்லாம் செய்வாங்க. அதான் வேடமில்லா சமனும். வெஞ்சொல் தஞ்சொல்லாக்கி நின்ற வேடமில்லா சமனும். கொடுமையான வார்த்தைகளையே தங்களது வார்த்தைகளாக கொண்டு தினந்தோறும் சைவ சமயத்தை குறைத்து பேசி வருகின்ற தங்களுடைய துறவு வேடத்திற்கு சற்றும் பொருத்தமில்லாத துன்பச் செயல்களை செய்கின்ற சமணர்களும். தஞ்சமிலா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியா. தஞ்சமிலா சாக்கியரும் நடுவுநிலைமை இல்லாத புத்த மதத்தை சார்ந்தவர்களும் சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார். இந்த பிரபஞ்ச தத்துவத்தை அறிய மாட்டார்கள். இந்த பிரபஞ்சம் ஆதிசிவன் ஒருவனால் தான் படைக்கப்படக்கூடியது. ஒவ்வொரு யுகங்களையும் அவனே படைக்கிறான், அவனே காக்கிறான், அவனே அழிக்கிறான், அவனே மறைக்கிறான், அவனே அருள்கிறான். ஓராயமே உலகேழும் படைப்பதும், ஓராயமே உலகேழும் துடைப்பதும், ஓராயமே உலகேழும் காப்பதும், ஓராயமே உலகோடு உயிர்தானே என்கிறது திருமந்திரம். திருமந்திரம் தான் அனைத்திற்கும் அடிப்படையானது. அப்ப இந்த தத்துவத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள். அவன்தான் ஆதிசிவன் தான் ஒவ்வொரு யுகங்களிலும் உலகத்தை படைக்கிறான், வேதங்களை படைக்கிறான், மொழிகளை படைக்கிறான், 4 வகையான உயிரினங்களை படைக்கிறான், 84 லட்சம் வகையான உயிரினங்களை படைக்கிறான். அந்த உயிரினங்கள் படைப்பதற்குரிய, வாழ்வதற்குரிய அனைத்து விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான். உலகம் நிறைவடைந்ததும் அவனே அனைத்து தத்துவங்களையும் தன்னுள் தாங்கிக் கொண்டு தனி ஒருவனாக நிற்கிறான். அதான் ஓராயமே உலகேழும் படைப்பதும், ஓராயமே உலகேழும் காப்பதும், ஓராயமே உலகேழும் துடைப்பதும் அவன்தான். ஓராயமே உலகோடு உயிர்தானே, உலகத்துள்ள உயிர்கள் புறம் அவன்தான் இருக்கிறான், அனைத்து உடல்களின் ஆன்மாவாகவும் அவன்தான் இருக்கிறான் என்ற தத்துவத்தை இந்த சமணர்களும் பௌத்தர்களும் அறிய மாட்டார்கள். எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்கள். வெஞ்சொல் தஞ்சொல்லாக்கி நின்ற வேடமில்லா சமனும், தஞ்சமிலா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார். இந்த சிவ தத்துவத்தை அறிய மாட்டார்கள். ஆனால் துஞ்சல் இல்லாத வாய்மொழியால் தோத்திர நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களை வாய் நெடுங்களம் மேயவனே. அவர்கள் அறியாமையினால் இறைவனுடைய பாதார விந்தங்களை சரணடையாமல், பிறவியினுடைய பயனை உணராமல் மேலும் மேலும் பிறக்கின்ற நிலையை அடைகிறார்கள். ஆனால் சிவன் அடியவர்கள் இடைவிடாத சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டு இடைவிடாம ஒவ்வொரு மூச்சுக்கும் சிவய நம எனம சிவ மசிவயன வய நமசி நமசிவய ஓம் என்று ஒவ்வொரு மூச்சுக்கும் சிவனை மனதார நினைத்து கொண்டு சிவனுடைய அடிகளையே தொழுது கொண்டு இருப்பவர்களுடைய இடர்களை எல்லாம் நீ துடைத்து எரிந்து விடுவாய். திருநெடுங்களம் என்ற ஊரில் எழுந்தருளி இருக்கின்ற சிவனே என்பதுதான் என்னுடைய பொருள். அப்ப இந்த பிரதோஷ வேளையிலே இந்த பாடலை பொருள் உணர்ந்து நீங்கள் பாடினா உங்களுடைய இந்த பிறவியில நீங்கள் அனுபவிக்கின்ற இல்லற வாழ்வியல் துன்பங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். இல்லற வாழ்வில் எதனால் துன்பம் வருகிறது? நோயினால் துன்பம் வருகிறது, கடனால் துன்பங்கள் வருகிறது,
நோயினால் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கும், கடனால் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கும், உறவுகளால் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கும். அனைத்து வகையான துன்பங்களும் நீங்க வேண்டும் என்றால் இந்த பாடலை பாடி இந்த இன்றைய பிரதோஷ நாளில் ஆதிசிவனை வழிபாடு செய்யுங்கள். அதான் முக்கியமானது. இந்த பிறவியில வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கிவிடும். தொடர்ந்து எல்லா பிரதோஷத்துக்கும் வழிபாடு செய்தீர்களேயானால் நிலையான பேரின்பத்தையும் அடைந்து முற்றிலுமாக துன்பமில்லாத பேரானந்த நிலையை அடையலாம். அதான் இந்த பாடல். வெஞ்சொல் தஞ்சொல்லாக்கி நின்ற வேடமில்லா சமனும் தஞ்சமிலா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சல் இல்லாத வாய்மொழியால் தோத்திர நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களை வாய் நெடுங்களம் மேயவனே. இது 10வது பாடல். இந்த 10 பாடலையும் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனே என்றுனை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களை வாய் நெடுங்களம் மேயவனே. கனைத்தெழுந்த வேண்டிரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை திணைத்திணையார் மிடற்றில் வைத்த திருந்திய தேவன் இன்னை மனத்தகத்தோர் பாடலாடல் பேணி ராப்பகலும் நினைத்தெழுவார் இடர்களை வாய் நெடுங்களம் மேயவனே. நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரை வைவேல் என்று அடற்குற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களை வாய் நெடுங்களம் மேயவனே. மலை புரிந்த மன்னவண்டன் மகளையோர்பால் மகிழ்வித்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவிர்சடை ஆரூரா தலை புரிந்த பழிமகிழ்வாய் தலைவனின் தாழ் நிலர்கீழ் நிலை புரைந்தார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. பாங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பழிசேர் தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடும் தலைவனின் தாழ் நிலர்கீழ் நீங்கி நில்லா இடர்களை வாய் நெடுங்களம் மேயவனே. விருத்தனாயி பாலனாயி வேதமோர் நான் உணர்ந்து கருத்தனாயி கங்கையாலை கமல் சடை மேல் கறந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் நிருதற்கீதர் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. கூறுகொண்டாய் மூன்றும் ஒன்றாய் கூட்டியோர் வெங்கனையால் மாறுகொண்டார் புறமெரித்த மன்னவனே. கொடிமேல் ஏறுகொண்டாய் சார்ந்த மீதென்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற அரக்கர்கோனை அறுவரை கீழ் அடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தீராப்பகலும் நின்று நைவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. வேளவெண் கொம்பொசித்த மாலும் விளங்கிய நான்முகனும் சூழவெங்கும் நேட ஆங்கோர் சோதியுளாகி நின்றாய் கேளல் வெங்கொம்பணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. விஞ்சொல் தஞ்சொல்லாக்கி நின்ற வேடமிலா சமனும் தஞ்சமிலா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சல் இல்லாத வாய்மொழியால் தோத்திர நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. இந்த 10 பாடலையும் ஒவ்வொரு பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு பாடலாக பொருள் கூறியிருக்கிறேன். இன்று 10வது பாடலினுடைய பொருளை கூறியிருக்கிறேன். நீங்க நம்மளுடைய சேனல்ல போய் பிரதோஷம்னு சொல்லி போட்டீங்கன்னா அந்த 10 பாடலும் வரிசையா வந்து கொண்டிருக்கும். 10 பிரதோஷத்துக்கு இதை போட்டிருக்கேன். இன்னைக்கு 10வது பாடலா போட்டிருக்கேன். இந்த 10 பாடலையும் பொருளுணர்ந்து பாடினால் என்ன கிடைக்கும் என்பதை 11வது பாடல்ல வைத்திருக்கிறார். நீடவல்ல வார்சடையான் மேய நெடுங்களத்தை சேடர்வாளும் மாமருகிற் சிறபுற கோன்னலத்தால் நாடவல்ல பணுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் 10 பாடவல்லார் பாவம் பறையுமே. இந்த 10 பாடலையும் பாடி தினந்தோறும் சிவனை வணங்கி வந்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து போய்விடும். சஞ்சித கர்மவினை தீர்ந்துவிடும். ஆகாமிய கர்மவினை தீர்ந்துவிடும். ஆக சென்ற பிறவியில் எடுத்த வந்திருக்கிற தீமைகளும் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கின்ற தீமைகளும் வருங்கால பிறவியில் நாம் அனுபவிக்க முடியாத அளவுக்கு இந்த பிறவியிலேயே தீர்ந்துவிடும் என்பது திண்ணம். அதான் இந்த 10 பாடலையும் பாடினால் என்ன கிடைக்கும்? அதான் நீடவல்ல வார்சடையான் மேய நெடுங்களத்தை தினந்தோறும் வளர்ந்து வருகின்ற சடையை உடைய சிவபெருமான் இருக்கின்ற
மெடுங்களம் என்ற ஊரில் இருக்கின்ற சிவபெருமானின் புகழனை பாடுகின்ற சீர்காழி மைந்தனாகிய ஞானசம்பந்தன் சொன்ன இந்த 10 பாடல்களையும் பாடி வந்தால் அவர்களுடைய கர்ம வினைகள் அனைத்துமே கழிந்துவிடும். அவர்கள் கர்ம வினை கழிந்து விட்டால் பிறவா பேரின்பத்தை அடைவார்கள் என்பது திண்ணம். ஆக இந்த பிரதோஷத்துல இந்த மறையுடையாய் தோளுடையாய்ங்கிற 10 பாடலையும் பாடி இறைவனை வழிபாடு செய்து உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே நீங்க பெற்று நீடு வாழ்ந்து பெரும்பேறு பெறுவீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.